வணக்கம் நண்பர்களே. இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காஷ்மீர் இருக்குல்ல, ஜம்மு காஷ்மீர் ஆர்டிகல் 370 பேன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஆர்டிகல் 370 பேன் பண்ண பிறகு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. காஷ்மீரில் டால் லேக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேக்குக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரோடு சாலைகள்லாம் சூப்பராக போடப்பட்டிருக்கு. அந்த சாலைகளில் முதன்முறையாக காஷ்மீர் வரலாற்றிலேயே முதன்முறையாக ஃபார்முலா 4 கார் ரேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கான ஷோ நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒரு காலகட்டத்தில் துப்பாக்கி, வயலன்ஸு, குண்டு வெடிப்பு இப்படி இருந்த காஷ்மீர் இன்னைக்கு ஃபார்முலா 4 கார் பந்தயம், பனிச்சறுக்கு போட்டி, ஷூட்டிங் நடக்கிறது, இது மாதிரியான ஒரு ஹெவன், இது மாதிரியான ஒரு சொர்க்கமாக மாறி இருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் மத்திய அரசாங்கம் ஆர்டிகல் 370 நீக்கினது தான் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். அதனால மத்திய அரசாங்கத்துக்கு பெரிய பாராட்டுக்கள். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேர்தல் பத்திரம் தொடர்பான விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. உச்சநீதிமன்றம் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு எல்லா விவரங்களையும் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டாங்க. மார்ச் 21 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த தேர்தல் எலக்டோரல் பாண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய டிபேட்டு தமிழக அரசியலில் நடக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபியூச்சர் கேமிங் அண்டு ஹோட்டல் சர்வீசஸ் அப்படிங்கிற நிறுவனம், யாருடைய நிறுவனம்? லாட்டரி மார்ட்டின் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு சொந்தமான நிறுவனம். இவங்க தான் நன்கொடையாளர்கள்லையே, டொனேஷன் கொடுத்தவங்களையே அதிகமாக டொனேஷன் கொடுத்தது இவங்க தான். 1368 கோடி ரூபாய் அளவுக்கு ஃபியூச்சர் கேமிங் அண்டு ஹோட்டல் சர்வீசஸ் அப்படிங்கிற கம்பெனி டொனேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கம்பெனியுடைய ஒரு முகப்பு புகைப்படம் கூட ரிலீஸ் ஆனிச்சு. ரொம்ப பழைய ஒரு இது மாதிரி இருந்துச்சு, கம்பெனி மாதிரி. என்ன 1368 கோடி ரூபா டொனேஷன் கொடுத்த கம்பெனிக்கு நிலைமை இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூட காமெடியாக சமூக வலைதளத்தில் பதிவுகள் போட்டுக்கிருந்தாங்க. இந்த தமிழ் படம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா அவர்கள் ஒரு படம் நடிச்சிருப்பாரு. அந்த படத்தில் ஒரு ஓட்டு வீடை காமிப்பாங்க, ரொம்ப பழைய வீடாக இருக்கும். சிவா அவர்கள் என்னமா பண்ணுறது, பாட்டிக்கிட்ட பறவை முனியம்மா கிட்ட சொல்லுவார், நம்மக்கிட்ட இருக்க வசதிக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்டு வீடை திறப்பாரு. உள்ளே பார்த்தா மாளிகை மாதிரி இருக்கும், வெளியில் பார்த்தா ஓட்டு வீடு, உள்ளே போய் பார்த்தா பெரிய மாளிகை மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்கும் போல் ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் அப்படிங்கிற கம்பெனி. ஏன்னா 1368 கோடி ரூபா டொனேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திமுக 656 கோடி ரூபா அளவுக்கு எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக அவங்களுக்கு டொனேஷன் கிடைச்சிருக்கு. எவ்வளவு? 656 கோடி ரூபா. இந்த 656 கோடி ரூபாயில் 509 கோடி ரூபா லாட்டரி மார்ட்டினுடைய இந்த கம்பெனி இருக்குல்ல, ஃபியூச்சர் கேமிங் அண்டு ஹோட்டல் சர்வீசஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி தான் டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை நம்ம கேள்விப்பட முடியுது. 509 கோடி ரூபா ஒரு நிறுவனம் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாயை புழக்கிறாங்க. இதில் காமெடி என்ன அப்படின்னா, 2019 காலகட்டத்தில் விகடன் பத்திரிகை இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு அட்டைப்படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த அட்டைப்படத்தில் லாட்டரி மார்ட்டின்னு திமுகவுக்கு தேர்தல் நிதியாக 500 கோடி ரூபா கொடுத்துருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டு ஒரு அட்டைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. உடனே திமுக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விகடனுக்கு ஒரு விகடன் மேலே ஒரு டிஃபமேஷன் கேஸ் போடுறாங்க. என்ன டிஃபமேஷன் கேஸ்னா, லாட்டரி மார்ட்டின் நிறுவனத்துக்கிட்ட இருந்து நாங்கள் நிதி வாங்கியிருக்கோம், தேர்தல் நிதி 500 கோடி ரூபா வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும், விகடன் ப்ரூவ் பண்ணணும். அப்படி ப்ரூவ் பண்ணலை அப்படின்னா டிஃபமேஷன் கேஸ் நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸும் போட்டாங்க. 1 கோடியே 10 லட்சம் ரூபா நஷ்டஈடு கேட்டு கேஸும் போட்டாங்க திமுக. இதை நம்ம பார்த்துருப்போம். இது 2019 நடந்துச்சு. இப்போ 2024 509 கோடி ரூபா லாட்டரி மார்ட்டினுடைய ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதில் வருஷ கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா, புள்ளி விவரத்தை பார்த்தீங்கன்னா 2020 2021 இந்த ஆண்டில் 60 கோடி ரூபா டொனேட் பண்ணியிருக்காங்க லாட்டரி மார்ட்டினுடைய நிறுவனம் திமுகவுக்கு. இதுவே 2021 2022 249 கோடி ரூபா டொனேட் பண்ணியிருக்காங்க. 2022 2023 160 கோடி ரூபா டொனேட் பண்ணியிருக்காங்க. 2023 2024 இப்போ வரைக்கும், இப்போ 2024 மார்ச் மாதம் நடக்குதா, இப்போ வரைக்கும் 40 கோடி ரூபா டொனேட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாஜகவினர் என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா, 2020 2021 60 கோடி ரூபா டொனேட் பண்ணியிருக்காங்க. சரி, திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே 2021 2022 249 கோடி ரூபா டொனேஷன் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய ரைஸு, இவ்வளோ பெரிய க்ரோத் என்ன, இதன் பின்னணியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சரமாரியாக கேள்விகளை பாஜக அதிமுக இப்போ முன் வச்சுக்கிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த விவகாரம் லாட்டரி மார்ட்டின் அவர்களுடைய நிறுவனம்
திமுக வாங்கின 656 கோடி ரூபாயில் 509 கோடி ரூபாய் வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இந்த நியூஸ் தான் தமிழக அரசியலில் டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு. திமுகவுக்கு ஒரு புதிய சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இது 2வது டாபிக். 3வது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரஷ்யாவில் அதிபர் எலெக்ஷனு. ரஷ்யாவில் எதிர்கட்சியெல்லாம் அந்த எலெக்ஷனை வந்து இப்போ புறக்கணிக்கிறாங்க. இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, சுயேட்சைகள்லாம் வந்து களமிறங்கி இருக்காங்க. புத்தின் அவருக்கு எதிராக நிறைய சுயேட்சைகள்லாம் வந்து போட்டிட்டு இருக்காங்க. ஆனால் புத்தின் அவர்கள் முன்னாடி எதுவும் வேலைக்கு ஆகலை. 87% வாக்குகள் வந்து புத்தினுக்கு விழுந்திருக்கு. ரெஜிஸ்டர் ஆன வாக்குகளில் 87% புத்தினுக்கு சப்போர்ட்டாக வந்து வாக்குகள் விழுந்திருக்கு. அதனால மறுபடியும் ரஷ்யாவுடைய பிரசிடென்ட் வந்து புத்தின் தான். 2030 வரைக்கும் அவர் தான் பிரசிடென்ட்டாக தொடர்வார் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது. இது 3வது டாபிக். 4வது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நரேந்திர மோடி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டர் ஹேண்டிலுங்க. சமீபத்தில் பிரைம் மினிஸ்டர் வந்து தமிழகம் வந்திருந்தார் பார்த்தீங்களா, அப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் இதை சொன்னார். தமிழில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் ஹிந்தியில் பேசுகிறாருல, அவர் தமிழில் பேசினா எப்படி இருக்கும், அதே உணர்ச்சியோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி தமிழ் லாங்குவேஜில் பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆர்வம் பாஜக தொண்டர்களுக்கு இருக்குது. அதுக்காக நரேந்திர மோடி தமிழ் அப்படிங்கிற ஒரு ட்விட்டர் ஹேண்டிலை வந்து உருவாக்குறாங்க. அண்ணாமலை கூட அதை வந்து டிரான்ஸ்லேட் வந்து பண்ணார். மோடி அவர்கள் பேச பேச தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணார் அண்ணாமலை அவர்கள். ஸோ அப்போ என்ன சொன்னார் அப்படின்னா, நரேந்திர மோடியின் தமிழ் அப்படிங்கிற அந்த ட்விட்டர் ஹேண்டிலை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. அதில் பிரதமர் பேசக்கூடிய பேச்சுகள் எல்லாம் தமிழ் மொழியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டை வந்து சொன்னார். திடீர்னு பார்த்தா அந்த ட்விட்டர் ஹேண்டிலை வந்து ட்விட்டர் நிர்வாகம் சஸ்பெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா? பாஜகவை பிடிக்காத நிறைய கட்சிகள் இருக்காங்க. உதாரணத்துக்கு திமுகவை சேர்ந்தவர்கள், அதிமுகவை சேர்ந்தவர்கள், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் இந்த ட்விட்டர் ஹேண்டிலுக்கு எதிராக ரிப்போர்ட் அடிக்கிறது. அதிகப்படியாக ரிப்போர்ட் அடித்தா அந்த ட்விட்டர் ஹேண்டிலை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. பிறகு வந்து இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். ஓகே, அந்த ரிப்போர்ட் வந்து உண்மையாக இருக்குது, உண்மையிலேயே அந்த ட்விட்டர் ஹேண்டில் வந்து தவறை வந்து பரப்புகிறாங்க அப்படின்னா அதை வந்து டெம்பரவரியாக பிளாக் பண்ணிடுவாங்க. இல்லை இவங்க சொன்ன குற்றச்சாட்டில் வந்து பொய் இருக்குது அப்படின்னா மறுபடியும் அந்த ட்விட்டர் ஹேண்டில் வந்து அப்ளை ஆகும். இப்போ இந்த நரேந்திர மோடியின் தமிழ் அப்படிங்கிற அந்த ட்விட்டர் ஹேண்டில் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுச்சு. ஏன்னா ஏகப்பட்ட ரிப்போர்ட்டை வந்து பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள்லாம் அடித்து வச்சுருந்தாங்க. ஆனால் அதில் வந்து ஃபேக்காக எதுவும் இல்லை. நரேந்திர மோடியின் தமிழ், மோடி அவர்கள் ஹிந்தியில் பேசுகிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி தமிழில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ இப்போ இதை வந்து அந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்டது மறுபடியும் ஆக்டிவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மறுபடியும் நரேந்திர மோடி இன் தமிழ் அப்படிங்கிற ட்விட்டர் ஹேண்டிலில் மோடி அவர்கள் ஹிந்தியில் பேசுகிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி தமிழ் லாங்குவேஜில் அது ஒளிபரப்பாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, இந்த டாபிக்ஸ் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.